இந்த மாதிரி நாமளும் சின்ன வயசுல கைத்தையும் தீப்பெட்டியும் வச்சு போன் செஞ்சு விளையாண்டுருப்போம். இந்த வீடியோவில் அதுதான் பெருசா பண்ணி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மொபைல் மைக்கில் சவுண்டு நல்லா இருக்காதுங்கிறதுக்காக ஒரு ஹெட்செட்டை நான் யூஸ் பண்ணுறேன் மைக்குக்காக. இதை கொஞ்சம் நீட்டாக சுருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த பசங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு கேட்கல. அது கேட்கறதுக்காக நம்ம பக்கமாக போய் கேட்டு பார்க்கலாம். இப்போ அங்கே இருக்கிற தம்பி பேசுறது நமக்கு கேட்காது. இந்த ஃபோனுக்கிட்ட பக்கமாக கொண்டு போனால் தான் கேட்கும். இப்போ பாருங்கள், மைக் இங்கே இருக்குது, மைக்கே பக்கத்தில் கொண்டு போகலாம். அதே இந்த கைத்தை நம்ம லூஸ் விட்டுட்டோம்னாலும் நமக்கு சவுண்டு வராது. இப்போ பாருங்கள், கேட்காது. அப்படியே இழுத்தோம்னா கேட்கும். பெரிய நூல் கண்டு வச்சு நம்ம நிறைய டிஸ்டன்ஸ் இழுத்துட்டு போகிறோம். வாங்க இழுத்துட்டு போகலாம். இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போதான் சவுண்டு நல்லா கேட்கும். இந்த பேப்பர் கப்போட அடிப்பகுதியில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியே நம்ம நூலை எடுத்து ஒரு குச்சி வச்சு கட்டிடலாம். அந்த நூல் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. கைத்தை எவ்வளோ நீளத்துக்கு நம்மளால் இழுத்துட்டு போக முடியுமோ அவ்வளோ நீளத்துக்கு இழுத்துட்டு போகலாம். ஓகே, இழுத்துட்டு வந்தாச்சு. இந்த கைத்தோட நீளத்தை தெரிஞ்சுக்க டேப்பை வச்சு அளந்து பார்த்தோம். அதிலிருந்து நமக்கு இந்த கைத்தோட நீளம் 50 மீட்டர்னு தெரிய வருது. கைத்தோட இந்த பக்கமும் நம்ம டீ கப்பை கட்டிக்கலாம். மாதிரியே ஒரு பெரிய கயிறு மொபைல் ரெடி. இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்க நம்ம மைக்ரோஃபோனை பக்கத்தில் கொண்டு போகலாம். Hello, Mike. I'm testing. இந்த கயிறு ஃபோன் சூப்பராகவே வேலை செய்யுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கைத்தை நடுவில் பிடிச்சிக்கிட்டோம்னா சவுண்டு கேட்காது. அதே மாதிரி தான் இந்த கயிறும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் அது வேலை செய்யும். லூஸாக விட்டுட்டோம்னா வேலை செய்யாது. இப்போ இவங்க 2 பேர் பேசுறது நமக்கு கேட்கல. அதை கேட்கறதுக்கு நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஐடியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நடுவில் இந்த இடத்துல இந்த கைத்தை கட்டி இந்த ஃபோனில் கேட்டு பார்க்கலாம். கைத்தை கட்டியாச்சு. அவங்க பேசுறது நமக்கு கேட்கும்னு நினைக்கிறீங்களா? மைக்கை கப்புக்கு பக்கத்தில் கொண்டு போகலாம். ஓரளவு கேட்குது. ஆனால் 2 கவரை யூஸ் பண்ணி பண்ணும்போது கேட்குற அளவுக்கு சூப்பராக கேட்கல. லைட்டாக தான் கேட்குது ஓரளவு. இந்த ஸ்ப்ரிங் மொபைல் ஃபோன் எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராகவே வேலை செய்யுது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த பசங்க 2 பேரும் ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு கேட்டு வந்துடலாமா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம்?
சவுண்டை கேட்டிருப்பீங்க, ஆழமான கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி கேட்குது. சவுண்டே கிளியரா கேட்கல. அதுக்கு காரணம் செம்பு கம்பி மேலிங்கிலையும் ஆடிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம்? கட்டு கம்பி வச்சு ட்ரை பண்ண போறோம். வாங்க போலாம். இந்த கட்டு கம்பிலையும் செம்பு கம்பியில் கேட்ட மாதிரி தான் ஆழத்துலேருந்து பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. கிளியராக கேட்கல. அதுக்கு காரணம் இந்த கம்பி மேலிங்கிலையும் வைப்ரேட் ஆகிறது தான். இப்போ பாருங்கள், தட்டி காட்டுறோம். தட்டும்போது சவுண்டு கிடைக்குது. ஏன்னா சவுண்டு வைப்ரேஷன்னால தான் உருவாகுது. இந்த பைப்பில் என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் ட்ரை பண்ண போறோம். இந்த சின்ன பைப்பில் நம்மளால் வாய் வச்சு பேச முடியாதுங்கிறதுனால ஒரு கப்புக்குள்ளே அந்த பைப்பை சொருவிக்கலாம். இந்த பைப்பு ஃபோனு தான் அந்த கயிறு ஃபோனோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதை நீங்கள் லூஸாகவும் விட்டுக்கலாம், என்ன சுற்றி வேணாலும் சுற்றிக்கலாம். ஆனால் அந்த பைப்போட ஓட்டையை மட்டும் நடுவில் அடைக்கக்கூடாது. நடுவில் எதுவும் தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது வரைக்கும் இது எப்படி பண்ணாலும் வேலை செய்யும். இந்த டியூப் ஃபோனும் இப்போ சூப்பராகவே கேட்குது. இதோட லென்த்தும் 50 மீட்டருக்கு பக்கமாக இருக்கும். பைப்பில் சூப்பராகவே கேட்குது. அந்த பக்கம் போடுற பாட்டு இந்த பக்கமும் நல்லாவே கேட்குது. ஏதோ பேசிடும். ஹலோ மோகனண்ணா, என்னண்ணா பண்றீங்க? கயிற்றுல பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு குச்சியை இந்த 2 டீ கப்போட 2 எண்ட்லேயும் ஒட்டி வச்சிருக்கிறேன். இப்போ சூப்பராகவே கேட்கும் அதோட நல்லாவே. ஹலோ மோகனண்ணா, என்ன பண்றீங்க? சரி, நடுவில் கயிற்று கட்டினோம்னா எப்படி சவுண்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகுது? நம்ம கேட்குற சவுண்டு ஒரு வைப்ரேஷன்னால தான் உருவாகுது. நம்ம ஸ்பீக்கரில் எப்படி அட்டை வைப்ரேட் ஆகுதுனால நமக்கு சவுண்டு கேட்குதோ அதே மாதிரி தான் நம்ம பேசும்போது இந்த டீ கப்போட அடிப்பகுதி இப்படி வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகும்போது அது அந்த கயிற்று வழியாக ட்ராவல் ஆகி அந்தாண்ட இருக்கிற அட்டையும் வைப்ரேட் பண்ணும். அதனால் அது அப்படியே நம்ம காதுக்கு போய் நமக்கு சவுண்டாக கேட்குது. ஸ்பீக்கரில் அந்த அட்டை வைப்ரேட் ஆகிறது சுற்றி இருக்கிற காற்றையும் வைப்ரேட் பண்ணும். அந்த காற்று மூலக்கூறுகள்லாம் நம்ம காதில் இருக்கிற இயர் ட்ரம்மை வைப்ரேட் பண்ணி அதை மூளை கண்டுபிடிச்சி நமக்கு சவுண்டாக கேட்குது. நம்ம பேசும்போது காற்று வைப்ரேட் ஆகும். அந்த காற்று டீ கப்போட அடிப்பகுதியை வைப்ரேட் பண்ணும். அந்த அடிப்பகுதி வைப்ரேட் ஆகிறதுனால அந்த கயிறு இந்தாண்ட இருக்கிற டீ கப்போட அடிப்பகுதியை வைப்ரேட் பண்ணும். அதனால் அந்த பக்கம் இருக்கிற காற்று வைப்ரேட் ஆகி நமக்கு காதுக்கு கேட்குது. இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் சவுண்டு பரவுது. அதே கயிற்றை லூஸாக விட்டோம்னா அந்த வைப்ரேஷன் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகாது. அதனால் நமக்கு சவுண்டு கேட்காது. சவுண்டுங்கிறது எல்லா டைரக்ஷன்லேயும் பரவக்கூடியது. அதனால் அதோட ஸ்ட்ரென்த்து சீக்கிரம் குறைஞ்சிரும். ஆனால் அதே சவுண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்து வழியாக ஃப்ளோ ஆகும்போது, உதாரணத்துக்கு இந்த பைப் வழியாக ஃப்ளோ ஆகும்போது அதோட ஸ்ட்ரென்த்து சீக்கிரம் குறையாது. அதனால் நிறையா தூரம் ட்ராவல் ஆகும். நம்ம இப்போ மொபைல் ஃபோன்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பயன்படுத்தி தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கயிறை வச்சோம், இந்த மாதிரி டியூப்பை வச்சும் தான் நம்ம பேசுகிறத ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டெக்னாலஜியை 1600களிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. கப்பல்களில் இந்த மாதிரி ஸ்பீக்கிங் டியூப்பை இன்னமும் பயன்படுத்திட்டு தான் வராங்க. இந்த கயிறு ஃபோனுக்கு டின் கேன் ஃபோன், லவ்வர்ஸ் டெலிஃபோன் அப்படின்னும் பேர் இருக்கு. அந்த காலத்தில் இந்த ஸ்ட்ரிங் டெலிஃபோனை கமர்ஷியலாகவும் விற்பனை பண்ணியிருக்காங்க. பல்வேறு கண்டுபிடிப்புகள் மூலிமா இந்த ஸ்ட்ரிங் டெலிஃபோனோட ரேஞ்சை 800 மீட்டர் வரைக்கும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரிங் டெலிஃபோனை இப்போ பள்ளிக்கூடங்களில் சவுண்டை பற்றியும் வைப்ரேஷனை பற்றியும் தெரிஞ்சுக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த கயிறு நடுவில் ஏதாவது குச்சி மேலே மோதினா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கேட்கும். அந்த கயிற்றுக்கும் அந்த குச்சிக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாவே கேட்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தான் கேட்கும்.
இந்த வீடியோவில் ஏதோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோலாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தலையேறி போன மீன்கள் எல்லாம் மோசம் போகும். ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம்.